இந்தாங்க. தேங்க்ஸ் புனிதா. கபிலன், நீங்க ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க கார்ல உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன். ஐயோ இல்ல இல்ல, ஏதோ டென்ஷன்ல பர்ஸை கோயில்ல வச்சிட்டேன்னு நினைச்சேன். இப்போ இந்த பர்ஸ் கிடைச்சதுக்கு கோயில் உண்டியில காசு போட்டுட்டு வந்துட்டோமா? உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீங்க இந்த சாவியை பிடிங்க, நீங்க கார்ல உட்காருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஹே, கபிலன், இவ்ளோ அவசரமா போற அளவுக்கு கோயில் அப்படி என்ன வேலை? நம்ம கேட்டா ஏதோ வாலெட்டு உண்டியல்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. என்னன்னு போய் பார்ப்போம். ஒரு பொய்ய கூட புனிதா முன்னாடி என்னால சொல்ல முடியல. ஆனா என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு ஒவ்வொரு நாளும் என்னால கஷ்டப்படவும் முடியல. என்ன பண்ணலாம்? உங்க பக்கத்திலேயே நான் தான் இருக்கேன்ல. இத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது எப்படி? நான் அடுக்கி வச்ச கல்லுக்கு பக்கத்துலயே அடுக்கிறாரே. ஒரு நாள் நம்ம காதல் சக்சஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுவேன் கபிலன். இல்ல ஒருவேளை கபிலன் மனசுல வேற ஏதாவது? இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. கபிலன் நிச்சயமா என்னதான் விரும்புறாரு. ஆனா அவர் என்ன விரும்புறாருன்னா என்கிட்ட எப்பவோ அவர் காதல சொல்லிருக்கலாமே. ஆனா அவர் எதுவுமே சொல்லலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷஜா, இருக்காது இருக்காது. நான் தான் நடக்கிறத வச்சு தேவையில்லாம எதேதோ யோசிக்கிறேன். புனிதா, ஆ, வண்டியில் ஏறி உட்காந்ததுல இருந்தே ஒரு மாதிரி சைலண்டாவே வர்றீங்க. என் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயத்துக்காக நான் சந்தோஷப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதான்னு எனக்கு தெரியல. அதான் நான் அமைதியா இருக்கேன் கபிலன். அப்படிலாம் இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதும் நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல, அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே கிளம்பணுமா? ஆமா, நான் வீட்டுல அப்படிதானே சொல்லிருக்கேன். இப்போதான் கோயில வேண்டுதலையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்றாங்க. இன்னும் 3 நாள் இருந்து அந்த கூழாங்கல் சரியாம இருக்கான்னு செக் பண்ணணுமே. என்ன பண்றது? பேசாம புனிதாவை ஊர்ல விட்டுட்டு திரும்பி வந்துடலாமா?